அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜயினுடைய டெல்லி பயணத்தில் விசாரணையில் நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது கரூர் சம்பவம் தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது விஜய்க்கு. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த விசாரணையில் பங்கேற்றிருந்தார். அந்த விசாரணையில் என்ன நடந்திருக்கு, என்ன மாதிரியான கேள்விகள் நடிகர் விஜயிடம் கேட்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இது குறித்து பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்காரு. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த விசாரணையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து தெரிந்து இன்னும் பல்வேறு வகையான அரசியல் அப்டேட்ஸையும் நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்ட நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரில் கட்சியை தொடங்கியிருந்தார். காலை முதல் மாலை வரைக்கும் சுமார் 7 மணி நேரம் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. விசாரணை முடிந்த பிறகும் அவரை மேலும் சில நேரம் அலுவலகத்தில் காத்திருக்க செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில விஜய் டெல்லியில தங்கி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகலாம் அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா பொங்கல் பண்டிகை தொடர்பான நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால அவர் சென்னை திரும்பியிருக்காரு. அடுத்த வாரத்துல ஒரு நாள் மீண்டும் ஆஜராகுவேன் அப்படின்னு உறுதியை விளங்கினா மட்டுமே இன்று நடைபெறவிருந்த விசாரணையில இருந்து தளர்வு அளிக்கப்படும் அப்படின்னு சிபிஐ கூறியதாக தகவல் தெரிவிக்கிறாங்க. இதன்படி விஜய் ஜனவரி 19 மீண்டும் சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகுவதாக ஒப்புதல் அளித்து சென்னைக்கு புறப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் குறித்து அடுத்த கட்ட விசாரணை எப்படி முன்னேறுகிறது என்பதை அரசியல் வட்டாரத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இந்த நிலையில சென்னையில செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் விஜய் சிபிஐ விசாரணையில தேவையான விளக்கங்களை வழங்கியிருக்காரு அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. இந்த வாரம் பொங்கல் கொண்டாட்டம் இருக்கிறதுனால ஜனநாயகன் படம் வெளியீடு தொடர்பாகவும் சில முடிவுகள் எடுக்க வேண்டியதால விசாரணையை வேறு தேதிக்கு மாற்றி தரும்படி சிபிஐயிடம் கேட்டிருந்தோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதனால அடுத்த வாரத்துல ஒரு நாள்ல மீண்டும் சிபிஐக்கு ஆஜராகி நிலுவையில் இருக்கக்கூடிய விசாரணைகளுக்கு பதிலளிப்போம் அப்படின்னும் தேதி இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை, விரைவில் அறிவிப்போம் அப்படின்னும் தெரிவித்திருந்தாங்க. தங்களுக்கு வந்தது சாட்சி சம்மனை தவிர வேறு எதுவும் கிடையாது. விசாரணையில் நடந்தவற்றை வெளியில் பகர்வது சரியாக இருக்காது என்று அவர் சொல்லியிருக்காரு. கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது பொதுமக்களுக்கும் நன்கு தெரியும். முதல்வர் ஸ்டாலின் கூறிய தகவலுக்கும் ஏடிஜிபி டேவிசன் வழங்கிய எண்ணிக்கைக்கும் முரண்பாடு இருக்கிறது. தமிழக அரசு இந்த விவகாரத்தில் அவசரமாக நடவடிக்கை எடுத்ததால பல தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கரூர் சம்பவத்தில் பிரேத பரிசோதனை தொடர்பாகவும் சில குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாகவும் மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தை காவல்துறையினர் அழைத்து அழுத்தம் கொடுத்து முன்தேதி போட்டு கையெழுத்து வாங்கியதாகவும் புகார்கள் உள்ளன அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த புகார்கள் அனைத்தும் சிபிஐக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கரூர் விவகாரத்தில் உண்மையும் நியாயமும் வெளிப்படையாக கிடைக்க வேண்டும் என நிர்மல்குமார் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்திற்கு பார்க்கும் பொழுது சென்சார் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கப்பட்டதற்கு பாஜக தான் காரணமா அப்படின்ற ஒரு கேள்வி தாவேகா துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் பதிலளித்திருக்காரு. ஜனநாயகன் திரைப்படம் விஜயினுடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால அதனை சுமூகமாக ரிலீஸ் செய்ய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு கூறிய நிர்மல்குமார் மற்ற விஷயங்கள் ரிலீஸுக்கு பின் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9 ரிலீஸ் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சென்சார் சான்றிதழ் வழங்கப்பட்டதால ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரிப்பாளர்கள் கால வரையறையின்றி ஒத்திவைத்திருக்காங்க. அதே போல ஜனநாயகன் சென்சார் சான்றிதழ் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகியிருந்தார். அது தாவேகா தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதுபோல உச்சநீதிமன்றத்தில் ஜனநாயகன் படக்குழு மேல்முறையீடு செய்த போதும் சென்சார் தரப்புல கேவியட் மனு தாக்கல் செய்திருக்காங்க.
இன்னொரு பக்கம் கரூர் விசாரணைக்காக தாவேகா தலைவர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்காரு. இதனால தாவேகாவை பாஜக நெருங்கி வருவதாக விமர்சனங்களும் எழுந்திருந்தது. முதல்வர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் பலரும் கருத்து கூறிய போதும் விஜய் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் பாஜக என்ற பெயரையே உச்சரிக்க மறுத்து வந்துட்டு இருக்காங்க. புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட யாருமே பாஜக பற்றி பேசல. இந்த நிலையில விஜயுடனான சிபிஐ விசாரணை குறித்து நிர்மல்குமார் சென்னையில செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமும் அளித்திருந்தார். அப்போது ஜனநாயகன் விவகாரத்தில் தாவேகா தலைவர் விஜய் உள்பட எந்த நிர்வாகிகளுக்கும் பாஜக பெயரையே சொல்லவில்லையே என்று செய்தியாளர்கள் கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. அதற்கு சிடிஆர் நிர்மல்குமார், ஜனநாயகன் விவகாரத்தில் ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயகன் திரைப்படம் சுமூகமாக ரிலீஸ் ஆக வேண்டும். அது வந்த பின் இது தொடர்பாக விரிவாக பேசலாம். பாஜக தொடர்பாக எங்களின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படின்னு தெரிவித்திருந்தார். ஜனநாயகன் படத்தின் ரிலீஸுக்கு பாஜக நெருக்கடி கொடுக்கிறதா என்ற கேள்விக்கு நிர்மல்குமார் கடைசி வரை பதிலளிக்கல. இதனால பாஜகவின் அட்டகால் தாவேகா நிர்வாகிகள் அச்சத்தால் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை நிலைப்பாடு குறித்து அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அதிரடியான விளக்கத்தையும் அளித்திருந்தார். பாரதிய ஜனதா கட்சி தங்களின் கொள்கை எதிரி என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை அப்படின்னும் அவர்களுடன் ஒருபோதும் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாகவே தெரிவித்திருந்தார். கட்சி தொடங்கப்பட்ட முதல் நாளில் இருந்து தாவேகா எடுத்திருக்கக்கூடிய இந்த உறுதியான நிலைப்பாட்டில் இருந்து ஒரு நாளும் பின்வாங்க போவதில்லை என்று அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். சமீப காலமாக ஜனநாயகன் திரைப்பட வெளியீடு தொடர்பான சிக்கல்கள் மற்றும் கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை போன்ற நெருக்கடிகள் தாவேகா தலைமையை சூழ்ந்திருந்தது. நடிகர் விஜய் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் தாவேகாவை பாஜக தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சிப்பதாக அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்கள் எழுந்தன. குறிப்பாக என்டிஏ கூட்டணியில் தாவேகாவை இணைக்க பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக கூறப்பட்ட ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நிர்மல்குமாரின் இந்த பதில் அமைந்திருந்தது. மறுபுறம் திமுக காங்கிரஸ் இடையிலான உறவுல விரிசல் இருப்பதாக கருதப்படும் சூழல்ல தாவேகாவை நோக்கி காங்கிரஸ் நகரக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகளும் நிலவுகின்றன. இத்தகைய சிக்கலான அரசியல் சூழல்ல பாஜகவை மிக தெளிவாக கொள்கை எதிரியாக அறிவிப்பதன் மூலம் தாவேகா தனது தனித்துவமான பாதையை தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்கிறது. மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளின் கெடுபிடிகளுக்கு தங்கள் கட்சி அடிபணி என்பதையே நிர்மல்குமாரின் இந்த விளக்கம் உணர்த்துகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை மாவட்ட அதிமுக வேட்பாளர் தேர்வு மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த முக்கிய தகவல்களும் வெளியாகியிருந்தன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற விருப்ப மனு நேர்காணல்ல மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் அதிமுக 8 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட திட்டமிட்டிருக்காங்க. இது குறித்து ஆலோசிக்கப்பட்டும் இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கான ஒதுக்கீட்டை மனதில் வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரியுது. அதிலும் குறிப்பா தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் மதுரை மாவட்டத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு 3 இடங்கள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா. அவ்வாறு தேமுதிக கூட்டணிக்கு வராத பட்சத்தில் பிற கூட்டணி கட்சிகளுக்கு 2 தொகுதிகளை மட்டும் ஒதுக்கிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய 8 தொகுதிகளில் அதிமுகவே களம் காணும் என்று எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார். நேரமின்மை காரணமாக இந்த முறை மாவட்ட வாரியாக ஒட்டுமொத்தமாக நேர்காணல் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த எதிர்பார்ப்பு அதிகரிக்க இருக்கிறது. மதுரை மேற்குல செல்லூர் ராஜு, திருமங்கலத்தில் RP உதயகுமார் மற்றும் திருப்பரங்குன்றத்தில் ராஜன் செல்லப்பா ஆகியோர் மீண்டும் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை கிழக்கு உள்ளிட்ட மற்ற தொகுதிகளில் புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுமா அல்லது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் களமிறக்கப்படுவார்களா என்ற இறுதி பட்டியல் விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க.
வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.